லேப்டாப்பில் எப்படி வந்து ஒரு கன்வெர்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். அந்த கன்வெர்ட் சாஃப்ட்வேர் வேறு எதுவுமே இல்லை. நான் சொல்கிறேன் இருங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற ஏதாவது க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபார்மேட் ஃபேக்ட்ரி டவுன்லோட் டைப் பண்ணிக்கிறேன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மேட் ஃபேக்ட்ரி ஃபஸ்ட்டே ஒத்துடாதீங்க, செகண்டுக்கு எடுத்து பாருங்கள். ஃபார்மேட் ஃபேக்ட்ரி 5.4.51 இருக்கும். இதை வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். இதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அந்த பேஜ். அந்த ஆப் இப்படி தான் இருக்கும். அந்த ஃபார்மேட் ஃபேக்ட்ரி கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதாவது வந்து மொபைல் டிவைஸு, இது ஒரு வீடியோவை எப்படியெல்லாம் கன்வெர்ட் பண்ணலாம் அதை பற்றி தான் இருக்குது. இதை பாருங்கள், MP4 MKVயா 3GB அப்படிலாம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு வீடியோ MP4 இருக்கும். அது இல்லாமல் இங்கே ஆடியோங்குது, பிக்சருங்குது. உங்களுக்கு தேவையான ஸ்டைலில் வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். இது முழுக்க முழுக்க ஆஃப்லைன் தான், ஆன்லைன் இல்லை. அதனால் நீங்கள் வந்து நெட் ஆஃப் பண்ணிட்டு கூட வந்து யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், MP4 அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு வீடியோ MP4 மாற்ற போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து MKV மாடல் இருக்குது. இப்போ நான் ஆட் ஃபைல் தரேன். ஆட் ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் வர எல்லா பேஜும் ஓப்பன் ஆகும். அதில் வந்து வீடியோ தான் வச்சுக்கிறேன். இதோ இருக்குது. நான் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது அந்த வீடியோ ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தா இப்படி வந்துடும். இப்போ நான் வந்து MP4 மாற்ற போகிறேன். அதனால் நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்துருங்க. மேலே ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து லோட் ஆகும். 0% இப்படி லோட் ஆகும். லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா அதுவாக MP4 கன்வெர்ட் ஆகிரும். கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஏறுது. இதே போல் நீங்கள் வந்து ஒரு எக்கச்சக்கமான ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது. இதில் நீங்கள் வந்து ஒரு வீடியோ MP4ஆவோ MKVயாவோ 3GBயாவோ எப்படின்னா மாற்றிக்கலாம். வீடியோ ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இங்கே அவுட்புட் ஃபோல்டரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் இதில் வந்து IDMக்கு தான். ஆனால் இது வந்து ஓப்பன் ஆகாது. இது இப்போ தான் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இப்போ MP4 ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபோல்டரை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், இந்த சாஃப்ட்வேர் வந்து எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சாஃப்ட்வேரு. இதை சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்ச எல்லோரும் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்றி.